அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் நம்மளிடம் ஏதாவது சொல்லும்போது அவங்ககிட்ட குறை கண்டுபிடிக்காம அவங்க சொல்றத கேட்பது எப்படி அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்ளலாம். ஒரு சூழ்நிலையில ஒரு கல்லூரி படிக்கும் திவ்யா தனக்கு தேர்வுகள் நெருங்குவதால் ஒரு மனப்பதட்டத்தில் மன அழுத்தத்தில் இருக்கிறார். இதை அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா நீ ஆரம்பத்துல இருந்தே ஒழுங்காவே படிக்கல, எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிக்கிட்டே இருக்க, நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் இதை கொஞ்சம் பரீட்சை வருது படின்னு சொன்னேன், ஆனா நீ அதை எதையுமே கண்டுக்காம இப்ப அழுதா என்ன பண்றது அப்படின்னு சொல்றது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அதற்கு பதிலாக குறை கூறாமல், இப்ப திவ்யா அம்மா எக்ஸாம் நினைச்சாலே பயமா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அம்மா ஒரு ஆறுதலா, புரியுதுடா கண்ணா, சில நேரங்கள்ல சிலபஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது ஒரு பயம் வர்றது சகஜம்தான், உனக்கு நான் என்ன மாதிரி உதவி பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன், இப்போ நைட் படிக்கிறதுக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுக்கணும்னா கொடுக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடலாம். ஸோ இப்படி சொல்லும்போது திவ்யாவோட மன அழுத்தம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும், கவனம் மற்றும் செயல்திறன் மேம்படும். இதனால் திவ்யாவுக்கு மன அழுத்தம் குறைந்து நம்பிக்கையோடு படிக்க தொடங்குவார். இப்போ 2வது சூழ்நிலை, ஒரு 14 வயது ஸ்வேதா பள்ளியிலிருந்து மிகவும் சோகமா வர்றா. வரும்போதே எனக்கு ஸ்கூல்ல யாருமே பிடிக்கல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டோட உங்க அப்பாட்ட அழுறா. உங்க அப்பா, நீயும் அவங்க கூட ஏதாவது சண்டை போட்டிருப்ப, அதனால அவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, முதல்ல நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது திரும்பியும் ஸ்வேதாக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஸோ அதற்கு பதில், அப்படியா ஸ்வேதா, ஃப்ரெண்ட்ஸ் பேசலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்பா கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, இப்போ ஸ்வேதா இன்னைக்கு நாங்கள் லஞ்சு சாப்பிடும் போது நான் ஆரம்பிச்சு ஒரு முழு கதையை சொல்லி முடிக்கிறேன். அப்போ திரும்ப அப்பா, ஸோ அப்படி பண்ணது உனக்கு உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும், நீ ரொம்ப எமோஷனலாக இருக்கிறேன்னு புரியுது, இப்போ நம்ம இந்த சூழ்நிலையில எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு சரியான அணுகுமுறை. இப்படி சொல்லும்போது இப்போ ஸ்வேதாக்கு ஏதாவது ஒரு பயம் வந்ததுன்னா நம்ம அப்பாட்ட போய் நம்ம தைரியமா நம்ம பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படின்னு எதையுமே மறைக்காம கூறுவா. இப்போ பிள்ளைகள்கிட்ட இந்த முறைகளை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவது? முதல் குழந்தைகள்கிட்ட பேசும்போது நம்ம நின்றுக்கிட்டோ அல்லது வேலையை பார்த்துக்கிட்டோ கேட்கக்கூடாது. அவங்க உயரத்துக்கு நம்ம இணையா கீழே ஒரு சேர்ல உட்காந்து அவங்களோட கண்களை பார்த்து பேசும்போது இது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தரும். 2வது, அவசரப்பட்டு அறிவுரை வழங்கக்கூடாது. அவங்க சொன்ன உடனே அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அதனால அவங்க பேசி முடிக்கிற வரை அமைதியா காது கொடுத்து கேட்க வேண்டும். அடுத்து அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த உணர்வுகளுக்கு பெயரிடணும். இப்ப இதுக்கெல்லாம் போய் அழலாமா, ஒரு குழந்தை அழுதுட்டு வரும்போது இதுக்கெல்லாம் அழலாமா, இதுக்கெல்லாம் கோவப்படலாமா அப்படின்னு சொல்றதுக்கு பதில், நீ கோவமா இருக்கிறது புரியுது, உனக்கு ஏமாற்றமா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க உணர்வுகளை நீங்க புரிந்து கொண்டதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் போது அதுவே அவர்களுடைய மன அழுத்தத்தை நிறைய குறைத்து விடும். அடுத்து அவங்களோட கேள்விகள் கேட்பதன் மூலம் அவங்களையே நம்ம யோசிக்க வைக்கலாம். இப்போ தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு பதிலாக, இப்போ நடந்துருச்சு, நம்ம அடுத்தது சரிப்பட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அது குழந்தைக்கு ஒரு சுய சிந்தனையையும் ஒரு முடிவெடுக்கும் திறனையும் வளர்க்கும். சுருக்கமா சொல்றதா இருந்தா, நம்ம குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும்னா அவங்கள திட்டுறதோ அல்லது உடனே தீர்ப்பு வழங்குவதோ தீர்வு அல்ல. அவங்க தவறு செய்யும்போது பயம் இல்லாம நம்மிடம் பேசக்கூடிய ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்குவதுதான் ஒரு குறை கூறாமல் கேட்பது. நன்றி.